ஹாய் வணக்கம். மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் அடிப்பொலியான மாம்பழ புளிசேரி பண்ணலாமா? இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு நான் சொல்லுவேன். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்லா பழுத்த மாம்பழத்தை தோல் நீக்கி இந்த மாதிரி கடாயில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைங்க. இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இது கூட சர்க்கரை பாகை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. நீங்கள் இதோட திக்காக இருக்க கன்சிஸ்டன்சியில் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ண போகிறோம். அப்போது கீயோட ஃப்ளேவர் மாம்பழத்தில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கீ ரொம்ப மஸ்ட்டு. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரப்பு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 2 கைப்பிடி தேங்காய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அண்ட் தயிர். இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்மூத் பேஸ்ட்டை இப்போ நம்ம கடாயில் சேர்க்க போகிறோம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா கொதித்து வரட்டும். நீங்கள் ஆட் பண்ணுற மேங்கோ அண்ட் எவ்வளவு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிரேவி வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் நெய் விட்டு கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் அண்ட் கருவேப்பிலை இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்மளோட கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், மாம்பழ புளிசேரி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்.